அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1 கப் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கருக விடாமல் வறுங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நான் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிக்கலாம். பால் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச சேமியாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வேக வைக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சேமியா வெந்ததுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச கஸ்டர்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேக விடலாம். அது வேக வைக்கும்போது திக்னஸ் மாறும். இப்போ அதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கூல் பண்ண வைங்க. நான் 2 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா இன்னும் திக்னஸ் கூடி இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுக்கோங்க. எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்மளோட சுவையான சேமியா கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.